ஹாய் காய்ஸ், இன்றைக்கி மீஸ் நைட் அண்ட் டே ட்ராமாவோட எபிசோட் 15ஓட பார்ட் 2 பார்க்குறோம். எடுத்தோன்னே ஆஃபீஸ் காமிக்கிறாங்க. ஆஃபீஸில் அந்த ஹெட்டு முன்னாடி நம்ம ஹீரோ உட்காந்துருக்காரு. அவர் சொல்கிறாரு, 24 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கேஸை நீ கண்டுபிடிச்சிருக்க. நான் கேள்விப்பட்டேன் உங்கள் அம்மா தான் இதில் ஒரு விட்னஸ்ன்னு ஏன் சொல்லவே இல்லை. அவங்க ஒரு ஜஸ்ட் இதில் விட்னஸ் தான். அவங்க காணாமல் போனதுக்கப்புறம் அவங்க பாடி கூட கிடைக்கல. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒரு டவுட்டில் தான் நான் சர்ச் பண்ணேன். ஆனால் இப்படி நடக்கும் நானே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம அந்த ஹெட்டு இப்போ தான் புரியுது நீ எதுக்கு இந்த காணாமல் போனவங்களை கண்டுபிடிக்க ராத்திரியும் பகலாக வேலை செஞ்சு எனக்கு இப்போ தான் புரியுது. இனிமேல் இந்த கேஸை நீ பார்க்க வேண்டாம். நான் அந்த ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு கொடுத்துருன்னு சொல்கிறாரு. இவரும் சரின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காராரு. அப்புறம் அவர் எழுந்து அவரோட முதுகு தட்டி கொடுத்து ஆறுதல் பண்ணுறாரு. இவர் வெளியே வராரு. வெளியே வரப்போ அந்த ஃப்ரெண்டும் அசிஸ்டன்ட் சாரும் வெளியே நிற்கிறாரு. அந்த பொண்ணு அவரை பார்த்து சொல்லுது, உனக்கு கேட்க வேண்டிய கேள்விகள் நிறையா இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ போய் அவங்கக்கிட்ட கேளு. இப்போ வரைக்கும் இந்த கேஸ் எங்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை நீ நினச்சிக்கோன்னு சொன்னோன்னே அவர் சரின்னு தலையை சிரிச்சுட்டு நேராக உள்ளே போகிறாரு. உள்ளே போய் அவங்க முன்னாடி போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் அமைதியாகவே இருக்காரு. அந்த கிளவி பேச ஆரம்பிக்குது. ஏன் எங்கள் அம்மாவை கொலை பண்ண அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் உனக்கு இருக்குமே, கேளு. எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறது பிடிக்காது. இப்படி எவ்வளவு நேரம் இருக்க போகிறேன்னு சொல்லி அந்த கேள்வி அப்படியே திமிராக சிரிச்சுக்கிட்டே பேசுனதும் உடனே நம்ம ஹீரோ பேசுகிறாரு. ஆமாம், எதுக்கு எங்கள் அம்மாவை கொன்னேன், எதுக்கு அந்த ஸ்னோடே அன்னைக்கு எங்கள் அம்மாவை கொன்னேன். அந்த அன்னைக்கு ஸ்னோடே அன்னைக்கு எங்கள் அம்மா கூட நிறைய மெமரிஸை க்ரியேட் பண்ணலான்ட்டு இருந்தேன். ஆனால் நீ எதுக்கு அந்த அன்னைக்குன்னு பார்த்து நீ கொன்னன்னு சொல்லி கொஞ்சம் ஒரு மாதிரி அழுகிற மாதிரி கேட்டார். பையன் இல்லாத அம்மாவுக்கு நீ கேட்குறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? எனக்கு தெரியும். உனக்கு பையன் ஃபேமிலின்னு எதுவுமே இருக்காது. அதனால தான் நீ லைஃப்பில் இப்படி இருக்கேன்னு சொல்லி திட்டுறாங்க. என்னோடய ஃபேக்ட்ஸ்க்கு உண்டானது தான் நீ அனுபவிக்கிற அப்படிங்கிறாங்க. உன்னோட செல்ஃப்காக தான் தேவையில்லாமல் நீ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொன்னோன்னா அவள் கோமா கத்துறா. என்ன தெரியும் என்னோடய லைஃப்பை பற்றி உனக்கு என்ன தெரியும்? உனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு தேவையே இல்லை. நான் எவ்வளவு தாழ்ந்து போனாலும் இந்த மாதிரி அசிங்கத்தை நான் என்றைக்குமே பண்ண மாட்டேன். நான் நேர்மையான உண்மையான மனுஷனாக என்றைக்குமே இருப்பேன் அப்படி சொன்னோன்னே இவங்க சிரிக்கிறாங்க. அவங்க பேரை சொல்லி சிரிக்கிறாங்க. அவங்க அம்மா பேரை சொல்லி, நீ இப்படி ஒரு ப்ரீஷியஸ் சன்னை பார்க்காமையே செத்து போயிட்டே. உன்னை நினச்சா எனக்கு எவ்வளோ சங்கடமாக இருக்குது தெரியுமா? உனக்கு கோபம் வருதா? உங்கள் அம்மா சாகும்போது என்ன சொன்னால் தெரியுமான்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகுது. இவங்க இங்கே பார்த்துட்டு அவங்க நேராக போயிடுறாங்கல்ல. இவங்க அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு அவங்க அம்மாவோட திங்ஸ் எடுத்து பார்த்துட்டு அந்த காஃபி ஷாப்பில் தான் இருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்குது. இவங்க போய் காஃபி ஷாப்பில் உட்காந்தோன்னா அவங்க முகம் ஒரு மாதிரி இருக்குது. அந்த ஓனர் வராங்க. உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி இருக்க? நான் ஒரு பைத்தியக்காரனை பார்த்தேன். அவள் ஒரு பொண்ணை இழுத்துட்டு போனா. எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, ஓடி வந்துட்டேன்னு சொன்னோன்னே இவன் உள்ளே வரா. உள்ளே வந்தோன்னே டீ சாப்பிட்டு வந்திருப்பா போல. அங்கே மூலையில் உட்காந்து டீ சாப்பிட்ருக்கா. அப்போ அடுத்த நாள் அந்த டிடெக்டிவ் நீ சொல்லு அது என்ன பார்த்தேன்னு சொன்னதெல்லாம் கேட்குறப்போ சொல்ல மாட்டேன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அப்புறம் இவங்க அந்த காஃபி ஷாப்பில் இருந்து பேசிகிட்டு இருக்கிறப்போ, நீ டிடெக்டிவ் கிட்ட ஏதாவது சொல்லு, உனக்கு நல்லதே நடக்கும், பேசி பார்த்துக்கலான்னு சொன்னோன்னே இந்த கிழவி அங்கே தான் நின்று இவங்க பேசுகிறதே கவனிச்சிட்ருக்கா. அந்த அன்னைக்கு நைட்டு சொல்லலான்னு சொல்லிட்டு போனப்போ இந்த கிழவி அங்கே பார்த்துட்டு சரி நீ பார்த்து பத்திரம் ரொம்ப ஸ்னூடே அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு தான் போகணும் அந்த கிழவி சொல்லி அனுப்புது. அப்புறம் இவங்க ஃபோன் பேசுகிறாங்க. அம்மா வந்துடுறேன், ஸ்னூடே அப்போ சீக்கிரம் வந்துடுவேன்னு சொன்னதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கிட்ட போய் நின்னோன்னே இந்த ஃபோன் பூத்துக்கிட்டு நின்னோன்னே இந்த கிழவி வந்துடுது. பார்த்துட்டு இந்த கிழவியை பார்த்தோன்னே அவங்க அம்மாவுக்கு டென்ஷன் ஆயிடுது. இல்லை நான் எதுவும் பார்க்கல, இந்த ஒரு டைம் என்னை மன்னிச்சுன்னு சொல்லி அது கதறதெல்லாம் பார்க்குறது. கிட்ட போய் நின்று அந்த ஃபோனோட ஒயர் எடுத்து கழுத்தில் தீக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காமிச்சோன்னே, சாகும்போது கூட உங்கள் அம்மா உன்னை பற்றியே தான் பேசிகிட்டு இருந்தா. நீ அந்த ஒரு நைட்டு மட்டும் வெயிட் பண்ணலை, பல வருஷம் நைட்டு நீ வெயிட் பண்ணியிருப்ப தானே. உங்கள் அம்மா சாகிறப்ப என்ன சொன்னான்னு நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ. உன் பேரை சொல்லி நான் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த ப்ராமிஸை நான் காப்பாற்றணும், என்னை விட்டுருன்னு சொல்லி கெஞ்சினா. சொன்ன வார்த்தை, உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், போக முடியாது, என்னை மன்னிச்சிருன்னு சொன்னது தான். உடனே இவனுக்கு கோபம் அந்த கிழவியோட கோட்டை பிடிச்சி அப்படியே தூக்கி ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லி ஆங்காரமாக கேட்குறப்போ அந்த கிழவி சிரிக்கிற. தயவு செஞ்சு என்ன கொண்டுறாத, ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன கொண்டுறாத, இதுதான் உங்கள் அம்மா சொன்ன கடைசி வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு ஆஹான்னு சிரிக்கிறா. நம்ம ஹீரோக்கு சரியான கோபம் வந்துருச்சு. அப்படியே விட்டுட்டு தன்னை சமாதானப்படுத்திக்கிட்டு அவனை பார்த்துட்டு, தட்ஸ் ரைட், நான் 20 வருஷமாக காத்துக்கிட்டு இருந்தேன், எனக்கு கிடச்சது இதுதான், ஆனால் உனக்கு கிடச்சது என்ன? இனிமேல் தான் என்னோடய பாவத்துக்கு உண்டான சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அவளை பார்த்து முறைச்சிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. வெளியே வந்தோடனே நம்ம ஹீரோ கூட பேசுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க 2 பேரும். ஆனால் அவர் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து வேகமாக போயிடுறாரு. வந்தவர் அங்கே இருக்க தோட்டத்தில் உட்காந்து ரொம்ப அழுது ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அந்த டிடெக்டிவ் தாத்தா வர்றாரு. கிட்ட உட்காந்து இது நேச்சுரல் சிகரெட்டுன்னு சொல்லி அதை கையில் கொடுத்துட்டு பக்கத்தில் உட்காந்து சொல்கிறாரு, நான் அந்த நாளுக்கு அப்புறம் சிகரெட்டுக்கு ஃபுல்லாக அடிமை ஆகிட்டேன் தெரியுமா. கண்டிப்பாக அந்த பையன் வளர்ந்து என்னை கொன்றுவான்னு நினச்சேன். ஆனால் நீ இப்படி நிற்கிற. அந்த அன்னைக்கு நான் வேகமாக போயிருந்தா
முன்னாடி 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே போயிருந்தா கண்டிப்பாக உங்கள் அம்மாவை காப்பாற்றிருக்க முடியும். அப்போவும் நான் கார்லேருந்து வேகமாக ஓடி தான் போனேன், அதனால் காப்பாற்ற முடியாமல் போச்சு. இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் குற்றுணர்ச்சியில் தவிச்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு பையன் அனாதையாக இருக்க நம்ம காரணமாயிட்டோமேங்கிற எவ்வளோ வேதனை தெரியுமான்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணுறப்போ நம்ம ஹீரோ என்ன நினச்சாரு தெரில. அவருக்கு தொட மேலே கை வச்சு அவருக்கு அப்படியே ஆறுதல் சொன்னார். அவர் கையை பிடிச்சிக்கிட்டாரு. அங்கே அப்படியே அழகான ஒரு அமைதியான நிகழ்வு நடந்துச்சு. அடுத்து நம்ம ஹீரோயினையும் டாக்டர் சாரி காமிக்கிறாங்க. அவங்கள ஜெயிலில் போய் நம்ம ஹீரோயின் மேடம் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொல்கிறாங்க, அந்த உங்களோட ஒய்ஃப் கேஸுக்கும் அப்புறம் இப்போ செத்து போனாங்க நகோகி அவங்களோட கேஸ், அப்புறம் என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணதுக்கான எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு லைஃப் லாங் வெளியே வர முடியாத அளவுக்கு கேஸ் ஸ்ட்ராங்காக தண்டனை கிடச்சிரும். நீங்கள் எதுக்கு ஃபீல் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. அவர் அப்படியே அமைதியாக இருந்துட்டு சொல்கிறாரு, ரொம்ப தேங்க்யூ, நீ சொன்ன வாக்கை காப்பாற்றிட்ட அப்படிங்கிறாங்க. 2 பேர் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு அப்புறம் நம்ம ஹீரோயினே பேசுகிறாங்க. நீங்கள் வந்து உள்ள ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன், ஏன் இப்படி பண்ணுறீங்க, வெளியே இருக்க உங்கள் ஃபேமிலியை பற்றி யோசிக்கலாமல் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. உடனே டாக்டர் அழுதுட்டே, பல வருஷம் கழிச்சு இப்போ தான் என்னோடய ஃபேமிலி நான் திரும்ப பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. இந்த கொலைக்கேஸ்லேருந்து அவங்க ஃபேமிலியை அவர் பார்க்கவே இல்லை போல், இவங்க மேலே தப்பு இல்லை நிரூபிச்சுட்டு தான் பார்க்குறாரு போல். தனி அறையில் நம்ம ஹீரோயினையும் குட்டி ஹீரோவையும் தனித்தனியாக விசாரிக்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா டீட்டெயிலும் சொல்கிறாங்க. நான் வந்து லிம்ஸு, நீங்கள் தான் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன், நான் வந்து மிஸ்டர் ஹீரோ சாருக்கு இந்த கேஸில் மர்டர் கேஸில் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த கேஸை பற்றின அந்த லெட்டர் மூலமாக, த்ரெடிங் லெட்டர் மூலமாக எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அதில் வந்து இங்கே இருக்க சீனியர் இன்டர்ன் ஒருத்தவங்க வந்து போலியான ஐடென்டிட்டியில் வேலைக்கு செஞ்சுருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு இவங்க சொல்கிறப்போ, அடுத்து நம்ம ஹீரோக்கு வராங்க. குட்டி ஹீரோ அவர் சொல்கிறாரு, நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறேன், அவர் கைடன்ஸ் படி அவருக்கு நிறைய த்ரெட்னிங் லெட்டர்ஸ் வரும்னு சொல்லி முன்னாடியே சொல்லியிருந்தாரு, அதனால நிறைய ஃபில்டர் பண்ணி வைக்க சொன்னார். நானும் அதே மாதிரி லெட்டர் நினச்சிட்டு அதை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபில்டர் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் தான் இது கண்டிப்பாக அந்த மாதிரி த்ரெட்னிங் லெட்டர் நினச்சிட்டு அதை வந்து நான் ஆராய்ச்சி பண்ணலான்னு நினைக்கிறப்ப தான் லிம்ஸோட ஹெல்ப் எனக்கு கிடச்சிது. நாங்கள் 2 பேர் சேர்ந்து ரிப்போர்ட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அது உண்மையானு தெரிஞ்சுக்க விரும்பணும். அதனால் அந்த லெட்டரை பற்றி விசாரிக்கிறப்ப தான் அதில் இருக்கிற அந்த நகோக்கி வந்து போலியானவங்க, இவங்க மூலமாக காணாமல் போயிருக்காங்க கூட எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுது. இதெல்லாம் கண்டுபிடிச்சக்கப்புறம் தான் நாங்கள் ரிப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அதில் தெளிவாக போட்டிருக்காங்க. இது எல்லாமே அந்த ஃப்ரெண்டு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட வந்து இதை பற்றி பேசுகிறா. போட்டு பாரு, பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. ஏன் ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை, அதை பார்க்குறப்போ ஆல்மோஸ்ட் 2 சேமாக இருக்க மாதிரி இருக்குது, எனக்கு அதான் டவுட்டாக இருக்குது. நிறைய விஷயங்களில் இவங்க 2மே கோயின்சிடென்ஸுங்கிற மாதிரி பேசியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு இதில் எந்த ப்ராப்ளமும் தெரியல, எதுவுமே எனக்கு தெரியலை. இது நம்ம கிடைச்ச மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இது நம்ம முன்னாடி விருந்து வச்ச மாதிரி இருக்குது. அதை நம்ம ஆல்மோஸ்ட் அதை கெயின் பண்ணிட்டா நமக்கு நிறையா சக்தி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. எனக்கு என்னமோ இந்த கேஸில் உறுத்திக்கிட்டே இருக்குது, என்னமோ இதுக்குள்ளே மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொம்பளை வந்து புலம்பிக்கிட்டே இருக்குது. அடுத்து நம்ம ஹீரோயினையும் அவங்க ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சோகமாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன சொல்கிற, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இஷ்யூ இல்லாமல் இந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சுதானே, இது என்ன அவ்வளோ ஈஸி இல்லைன்னு நினைக்கிறியா? ஆமாம், இது ரொம்ப ஸ்டேஞ்சு திங்கு தான், நீயே ஓசி, எந்த ப்ராப்ளம்ஸும் வராமல் இது சால்வ் ஆகிடுச்சு, எந்த வித்தவுட் ஈஸின்னு இல்லாமல் இது மூவ் ஆகி போயிடுச்சு. ஆனால் இதே நடந்திருந்தா எனக்கு என்ன யோசிச்சுப்பாரு, நான் நேரம் ஜெயிலில் தான் இருந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, அந்த விஷயங்கள்லாம் மறந்துடு, அதில் விழுந்து நீ வெளிவா, ஜஸ்ட்டு நீ ரிலாக்ஸாக இரு, அப்போ தான் எனக்கு ஈஸியாக அதுலேருந்து வெளியே வரைய முடியுங்கிறாங்க. அந்த கல்ப்ரெட்டை பிடிச்சி கொடுத்தாச்சு, நீ அதை பற்றி ஏன் யோசிக்கிற? அதை பற்றிலாம் ஒன்றும் யோசிக்கல. சரி, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிற, ஏன் வேலையை விட்ட அப்படிங்கிறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ கால், அப்போ தான் ஹீரோ கால் வருது, இவங்க எடுக்கவே இல்லை. ஆமாம், இப்போ நீ அவங்க ஃபோன் கால் எடுக்கலை, எவ்வளோ நான் அவாய்ட் பண்ண போகிறேன், அவரை என்றைக்குமே அவரை என்னால் அவாய்ட் பண்ண முடியாது, இதை நான் மொத்தமாக முடிச்சுக்கலான் இருக்கேன். என்ன சொல்கிற, நீ என்ன பண்ண சொல்கிற? எங்கள் ஆண்டி திடீர்னு இப்படி திரும்பி வருவாங்க எனக்கு தெரியுமா, தெரியாமல் தான் அவங்களோட அடையாளத்துக்கிட்ட நான் எடுத்தேன். ஆனால் அவங்க திரும்பி வரப்போ எனக்கு இந்த அடையாளமே இல்லாமல் போயிடுச்சு, அவங்களே ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, இனிமேல் நான் இருந்து என்ன பண்ண முடியும் நீ சொல்லுங்கிறாங்க. அப்படி அவர்கிட்ட உண்மையை சொல்ல வேண்டியதானே? என்னால் கண்டிப்பாக அவர்கிட்ட உண்மையை சொல்ல முடியாது, நான் போய் எப்படி சொல்லுவேன், நீயே சொல்லுங்கிறாங்க. சரி, அதை பற்றி நீ யோசிக்காத, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, இனி ரிலாக்ஸாக இரு, ஆனால் இந்த டைம் தான் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ அவங்க அழுங்குறாங்க. ஐயோ, நீ இப்போ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க, வீடு, நீ எவ்வளோ நல்ல காரியம் பண்ணியிருக்க தெரியுமா? உனக்கு எல்லோரும் தேங்க்யூ சொல்லணும். உன்னோட ஆன்ட்டியை, அவரோட அம்மாவை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்க, நீ ஒரு பிரேவ் கேர்ள், உன்னை நினச்சாலே எனக்கு ஒரு ஃப்ரெண்டை நினச்சா எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது, அதனால் நீ ஃபீல் பண்ணாதன்னு சொல்லி உன்னை யாராவது விரல் நீட்டு ஏதாவது சொல்லட்டும், அவங்க விரலை உடச்சி அவங்க கையை முறித்து அவங்கள உண்டிலேன்னு பண்ணிடுறேன் பாருன்னு சொல்லி அவங்களாம் சிரிக்க வைக்கிறாங்க நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு. அடுத்து ஹீரோயின் ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க. அதில் மிஸ்டர் ஹீரோ சார் அனுப்புனது எல்லா மெசேஜ் இருக்குது. அவங்க ஹீரோ சார் மெசேஜ் அனுப்புகிறாரு, நீ கால் பண்ணுற
நான் கால் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுறேன், நீ ஓகேவா, உன்னோட ஃபுட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணாத, மீலை ஸ்கிப் பண்ணாதன்னு சொல்லி நிறைய அட்வைஸ் பண்ணி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. நம்ம ஹீரோயின் மேடம் அதை தான் இப்போ பார்க்குறாங்க. ஆனால் எதுக்குமே ரிப்ளை பண்ணல. இவர் நம்ம ஹீரோ சார் அவங்க இடத்த பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வானத்தை பார்த்து 2 பேரும் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஃப்ரெண்டோட வீட்டில் இருந்து வெளியே வராங்க. இந்நேரத்துக்கு எங்கே போகிற, தயவு செஞ்சு நீ போகாதங்கிறாங்க. நான் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் தனி எவ்வளோ நாள் நைட்டில் வெளியே போயிருக்கேன், இப்போ எதுக்கு நீ பயப்படுற, உனக்கு ஏதாவது நான் ஆயிடுச்சுன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இப்போ வந்தாச்சு, எனக்கு எதுவும் ஆகாது, நீ கவலைப்படாத, இந்த நைட் வாக் நான் போய்க்குவேன் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லி பத்திரமா அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் போனக்கப்புறம் திரும்பி போகலான்னு அவங்க ஃப்ரெண்டு பார்க்கக்குள்ள ஒரு கார் வந்து பார்க் பண்ண முடியாமல் அல்லாடிக்கிட்டு இருக்கு. அந்த காரை பார்த்த உடனே தான் அது நம்ம அசிஸ்டன்ட் காருன்னு அவங்களுக்கு தெரியுது. சரி போகலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு சரி அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு கிட்ட நேரம் வந்து நீங்கள் போய் அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடியே கார் நிறுத்திக்கோங்க அப்படிங்கிறாங்க. நானா அலோவ் பண்ணுறீங்களா, ஓகே தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேன்ட்டு போகிறப்ப திரும்பி நின்று அவங்கள பார்த்துட்டு இங்கே பாருங்கள், உங்களோட இந்த சில்லியான ஸ்கில்ஸ் எல்லாம் எங்கிட்ட யூஸ் பண்ணி என்னை ஃபர்ட் பண்ணாதீங்க சரியா, இனிமேல் எங்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டால் விளைவுகள் வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஆமாம் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல, அப்படியே சும்மா தெரியாத மாதிரி நடிக்காதீங்க, என்ன ரொம்ப எனக்கு நிறைய எத்திக்ஸு கல்ச்சரல்ஸ் எல்லாமே இருக்குது, அடுத்தவங்களோட மேலே நான் என்றைக்குமே அவங்ககிட்ட பேச மாட்டேன், அவங்கள எதுவும் பண்ண மாட்டேன், புரிஞ்சுதா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா அடுத்தவங்களோட மேலே ஹலோ நான் பேச்சுலருங்க, சுத்தமான பழைய காலத்து பேச்சுலர், என்ன சொல்கிறீங்க நீங்கள் பேச்சுலரா, ஆனால் என்னோட ஆண்டி உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொன்னாங்களே, ஐயோ அது ஊருக்காக நான் சொன்ன பொய், அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சோகமான ஒரு கதை இருக்குது தெரியுமா, ஓ அப்படியா இப்போ என்ன பண்ணுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கதையை உங்ககிட்ட சொல்ல 2 நாள் கூட ஆகும் தெரியுமா, அந்த அளவுக்கு சோகமான கதை, ஓ அப்படியா சரி இப்போ உள்ளே போய் அந்த பேசிக்கிட்டே அந்த கதையை கேட்கலாமா அப்படிங்கிற, ஓ அஃப்கோர்ஸ் இல்லை அப்புறம் 2 பேரும் பிடிச்ச ஃபுட்டு சாப்பிட்லாமான்னு சொல்லி கேட்குறோம், ஓ அஃப்கோர்ஸ் போகலாமே, சரி காரை பார்க் பண்ணிவிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சரி நீங்கள் வாங்களேன் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டு அப்புறம் பார்க் பண்ணிங்களோ, ஓ அஃப்கோர்ஸ்னு சொல்லிட்டு 2 பேர் காரில் ரவுண்ட் அடிக்கிறாங்க. இவங்களோட மேட்ரு இப்போ கிளியர் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போகிறக்குள்ள அங்கே ஹீரோ வந்து வாசலே நின்றுட்டுருக்காரு. நம்ம ஹீரோயின் ஒரு நிமிஷம் நின்று பார்த்துட்டு வேறு வழி இல்லை அவரை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு நேராக அவங்க முன்னாடி போய் நிற்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் வந்து நீங்கள் ரொம்ப நேரம் ஆச்சா, ரொம்ப நேரமாக எனக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களா, இல்லை இப்போ தான் வந்தேன், ஆமாம் நீ இந்த நேரத்தில் எங்கே போயிட்டு வரேன்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம ஹீரோ. அதுவாக கொஞ்சம் அமைதிக்காக கொஞ்சம் வாக் பண்ணிட்டு வந்தேன்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ கேட்குறாரு எதுக்கு ரொம்ப நேரம் நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் எப்படி என்ன பண்ணேன். நம்ம ஹீரோயின் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு உங்ககிட்ட நான் முக்கியமான விஷயம் சொல்லணும், இத்தனை நாளாக என்கிட்ட நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்த விஷயம் நான் உங்களுக்கு அதனால் ஆன்சர் பண்ண முடியல, அதுக்குண்டான எல்லா பதிலும் இப்போ சொல்லலான் இருக்கேன். என்னோடய வேலையை பற்றி நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்களே, அப்புறம் நம்ம ஏன் பகலில் மீட் பண்ண முடியல நீங்கள் கேட்டிங்களே, அதுக்குண்டான பதில் இப்போ நான் சொல்ல போகிறேன், நான் என்ன சொல்ல வரேன்னான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தடுமாறிக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாங்க ஃபேக்ட் என்னென்னா நீ தானே லிம்சுன் அப்படிங்கிறாங்க. அவங்க அதிர்ச்சியாக நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ சொல்கிறாரு அதாவது நீ தான் லிம்சுன், மிஞ்சுன் தான் லிம்சுன், லிம்ஸ் தான் மிஞ்சுன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் அதிர்ச்சி ஆகி உங்களுக்கு தெரியுமா எப்போ இருந்து தெரியும்னு கேட்டோன்னே அந்த நாள் எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் அந்த ஹீரோயின் வந்து அந்த வில்லிக்கிட்டேருந்து தப்பிச்சு ஓடி வரப்போ வீட்டுக்குள்ளே நடந்து வராங்கல்ல, இப்போ இவங்க ஆப்போசிட்டில் நம்ம ஹீரோ வந்து வேகமாக ஓடி போகிறாங்க. அவங்க இந்த சைடு வராங்க, சூரியன் மிஞ்சுன்னா பார்த்துட்றாங்க. அப்புறம் சூரியன் வந்த உடனே அவங்க வந்து லிம்சுன்னா மாறி அவங்களுக்கு வந்து ஆச்சரியமாக போயிடுது. உடனே போய் தாங்கி பிடிச்சிக்கிறாங்க. அந்த நிமிஷம் எனக்கு ஒன்றுமே தோணலை, மைண்டு பிளாக்காக இருந்துச்சு, நான் பார்க்குறது கனவா நினைவான்னு கூட தெரியல, எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, ஹாலுசினேஷன் கூட நான் நினச்சேன். ஆனால் ஃபேக்ட் எல்லாத்தையும் யோசித்து பார்த்தேன், லிம்சனோட அந்த ஸ்ட்ரேஞ்ச் ஆக்டிவிட்டீஸ் அவங்க நடந்துக்கிட்டது, நீ பகலை வராமல் இருந்தது எல்லாத்தையும் யோசித்து பார்த்தப்போ கண்டிப்பாக இது நீ எதாக இருக்குன்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு இது நீ எங்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. நான் எப்படி சொல்லணும் நீங்கள் சொல்லுங்கள், என்னால் இதை எப்படி சொல்ல முடியும், என்னோட சைட்லேருந்து சொல்கிறப்போ என்னை ரொம்ப கேர் பண்ணுற மனுஷங்கிட்ட இதை போய் நான் சொல்ல முடியும் நீங்கள் நினைக்கிறியா, நீ என்னை உண்மையில் நம்பியிருந்தால் நீ என்கிட்ட சொல்லி தான் இருப்ப, நான் உங்ககிட்ட நான் மறைக்கல, அப்படி மறைக்காமல் இருந்திருந்தால் உங்கள் கூட வேலை சேர்ந்திருக்க வாய்ப்பு கூட எனக்கு கிடச்சிருக்காது, அதனால தான் நான் சொல்ல முடியல. இது வந்து எனக்கு இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரியும் தானே, இப்போ அதான் நான் ஆசைப்பட்டாலுமே கிடைக்காத ஜாப் எனக்கு இந்த மூலமாக கிடச்சிது, நான் எனக்கு ஏஜ் ஆனதுக்கப்புறம் அதை நான் எப்படி சொல்ல முடியும், அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு நாள் காலையில் வேலைக்கு வர்றதே உங்களை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு தான், இந்த ஜாபு எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு, நான் உண்மையை சொன்னால் கண்டிப்பாக இந்த ஜாபில் என்னால் இருக்க முடியாது, அதுவும் ஒரு காரணம் தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. எனக்கு
எனக்கு உண்மை சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது. ஆனால் நீ உண்மை சொல்லியிருந்தா அவள் கூட அந்தளவுக்கு நீ டேஞ்சராக போயிட்டு இருக்க மாட்டில்ல. அந்த அன்னைக்கு நான் எவ்வளவு பயந்தேன் தெரியுமா? அவ்வளவு கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. என்னை நினச்சி எனக்கே கோவமாக இருந்துச்சு. நானே உன்னை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்ல. என்னையே இவ்வளோ பயமுறுத்திட்டேன். நீயே சொல்லு, இந்த உண்மை தெரிஞ்சிருந்தா ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் தானே அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு, நான் செஞ்ச எல்லா செயல்களுக்கும் நான் தான் பொறுப்பேற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சு நம்ம ஹீரோயின் உடனே லெட்ஸ் பிரேக்கப்னு சொல்கிறாங்க. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். என்னது பிரேக்கப்பா? ஆமாம், அதனால் உங்கள் கூட இருந்து உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்க முடியாது. இந்த கேஸ் வந்து நான் சாட்சி சொன்னால் மட்டும்தான் க்ளோஸ் ஆகும். அதெல்லாம் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். வேண்டாம், இதுக்கு மேலே என்னால் உங்கள் கூட ஸ்டே பண்ண முடியாது. என்னோடய சுச்சுவேஷன் உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு பிரேக்கப் பண்ணிக்கலாம். நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி அழுதுகிட்டே சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ இருந்துட்டு, என்னை பற்றி என்ன சொல்கிற? இந்த மாதிரி ஃபீலிங் இதுக்கு முன்னாடி யார் மேலேயும் எனக்கு வந்ததில்லை. அப்போது என்னோடய நிலைமை பற்றி நீ யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்டேன்னு நம்ம ஹீரோயினால் எதுவுமே சொல்ல முடியல. அப்படியே அமைதியாக பார்த்துட்டு, இப்போ நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க. ஹீரோ ரொம்ப நேரமாக நின்றுட்டு அங்கேயே பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவங்க ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு அப்படியே அழுதுகிட்டு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. 2 பேரையும் மாறி மாறி காமிக்கிறாங்க. அவங்க பின்னாடி அப்படியே சோகமான பேக்ரவுண்ட் சாங்கு அவங்க மொழியில் ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பத்திரிக்கை ஹெட்டு போல் அங்கே நடந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. இந்த லிம்சுன் தான் வந்து இங்கே நடந்ததுக்கு நிறைய சீனியர் பப்ளிக் இன்டென்ட் அவங்க தான் எல்லாத்துக்குமே காரணம் போல். அவங்கள பற்றி நீயே சொல்லலாம். இங்கே பாரு, அவங்க வந்து இதுக்கு குயிட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்க பற்றி ஏன் கேட்குற? அவங்கள பற்றி இங்கே பேசாத, இருக்கிறத பற்றி பேசுங்கிறாங்க. இல்லையே, இதெல்லாம் ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுமான்னு தெரியலை. இல்லாத எப்படி எழுத முடியும் இங்கே சொல்லு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ நம்ம குட்டி ஹீரோ வராரு. நீங்கள் குட்டி ஹீரோ தானே, உங்களை இங்கே மீட் பண்ணுவேன்னு பிலீவ் பண்ணவே இல்லை. உங்கள் கை ஷேக் பண்ணிக்கலாமா, நான் உங்களோட ஃபேன் சொல்லிவிட்டு கை கொடுக்குறாங்க. அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் டே வந்தப்போ லிம்சுன் தானே உங்களை காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்களோட ஒரு மீட்டிங் ஒரு இன்டர்வியூ எடுத்துக்கலாமான்னு கேட்குறாங்க. ஒருத்தவங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி அந்த வேலையை செய்யக்கூடாது, நீங்கள் கட்டாயப்படுத்துறீங்க அப்படின்னு நான் சொல்ல. நம்ம ஹெட்டு தான் சொல்கிறார். அப்படி தானே சார்? ஆமாம், நீங்கள் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது, நீங்கள் போங்கன்னு சொன்னோன்னே ஓகே சார், நான் என் வழியில் போகிறேன், இன்னொரு நாள் பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படியே இங்கே வா, உனக்கு இதை விட சூப்பர் ஸ்டோரி இருக்குது, நான் சொல்கிறவான்னு சொல்லி உட்காந்து அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹெட்டும் அந்த வக்கீல் பொண்ணும் பேசிக்கிட்டு இருக்கு. விட்னஸாக இருந்த அந்த லிம்சுன் வந்து நம்மக்கிட்ட போலியாக வேலை செஞ்ச லிம்சுன் நீ சொல்ல வரையா? 2 பேரும் ஒன்று நீ சொல்ல வரேன்னு கேட்குறாங்க. சொல்கிறது எல்லாமே ஒன்று தான். அப்போ நம்மக்கிட்ட வந்து பொய் சொல்லி இங்கே வேலை பார்த்துட்ருக்கா. அவங்களே அவங்களே கேஸை கண்டுபிடிச்சி அவங்களே எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்மளை முட்டாளாக்க பார்த்துருக்காங்க. இப்போ நம்மளை மாட்டி விடுறது மட்டும் இல்லாமல் வக்கீல் சாரி மாட்டி விட்டுருவாங்க நீ சொல்ல வரையான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அவருக்கு ஒரு மெசேஜ் வருது. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு போல். ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் குற்றப்பத்திரிக்கை என்ன இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க போல். அந்த ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சோன்னா ஒரு மெசேஜ் வருது. அது பார்த்தா அவங்கள வந்து மெயின் ஆஃபீஸ்க்கு வேறு ஊருக்கு வந்து அழைச்சிருக்காங்கன்னு வருது. உடனே இவர் வந்துட்டு, அவர் என்ன சொல்கிறாரோ நீ அதவே ஃபாலோ பண்ணிக்கோ, அவர் சொல்கிறதே நீ கவர் பண்ணிருன்னு சொல்லி அந்த லேடி உடனே வெளியே அனுப்பிட்டு இங்கே உள்ளே வந்து ஆடுறாரு. அவருக்கு நம்ம ஹீரோ வந்து இங்கேருந்து போகிறது ரொம்ப சந்தோஷம் போல். அடுத்து நம்ம ஹீரோவையும் அந்த பழைய டிடெக்டிவும் காமிக்கிறாங்க. அவருக்கு சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு சார் அந்த பழைய டிடெக்டிவ் வந்து அவர் ஒரு மாதிரி மனநல பாதிக்கப்பட்டு அந்த ஆஸ்பத்திரியில் இருப்பார் போல். அவரை பார்க்க தான் வராங்க. வந்துட்டு அவருக்கு ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு சொல்கிறாங்க, நானும் எவ்வளோ நாள் ஆச்சு, இன்னும் அந்த பையனோட அம்மாவை கண்டுபிடிக்க முடியல, அதை எதை யோசிச்சுட்ருக்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கேட்டுக்க நம்ம ஹீரோரும் அவங்கள கண்டுபிடிச்சாச்சு தெரியுமான்னு சொன்னேன். நீ சொல்கிறது உண்மையாங்க? ஆமாம், அவங்கள கண்டுபிடிச்சி கூட சேர்த்தாச்சுன்னு சொன்னேன். இவருக்கு சந்தோஷமாயிருது. சூப்பர், அந்த பையன் எங்கள் அம்மாவை கண்டுபிடிச்சி கூட தினமும் வந்து கேட்பான். இப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டானா அவனை எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? இப்போ உடனே நான் அவனை போய் பார்க்கணும்னு சொல்லி எந்திரிக்க முடியல. இப்போ நீக்கு கண்டிஷனுக்கு நீங்கள் எங்கேயும் போகக்கூடாதுன்னு ஹீரோ சார் சொல்கிறாரு. அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உடனே நான் போய் இந்த பையனை பார்த்து இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஓடாரு, அவன்கிட்ட கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அவருக்கு அவங்க அம்மா கண்டுபிடிச்சதில் அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். நம்ம ஹீரோ போகிற அவரையே பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இந்த காலத்தில் இப்படியெல்லாம் மனுஷங்க இருக்காங்களான்னு நினைக்கிற அந்த ஃபீலிங். அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோயின் வீட்டை காமிக்கிறாங்க. காலையில் நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயின் வந்து பாட்டியாக தான் இருக்காங்க. அவங்க அம்மா வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க போல். ஆனால் இவங்க போகவே இல்லை. சோகமாக வந்து அழுதுட்டுருக்காங்க. இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது கண்டிப்பாக லிம்சுனா இருக்காது, அங்கே வெறும் எலும்பு தான் இருக்குது. அவள் நல்லா ஆரோக்கியமாக நீட்டாக இருப்பாள். அதை போய் லிம்சுன்னு சொல்கிறீங்க, அதை எப்படி என்னால் ஒத்துக்க முடியும்? நான் ஒத்துக்கவே மாட்டேன், அது லிம்சுனா இல்லைன்னு சொல்லி அழுகிறாங்க. ஆமாம், அந்த பொண்ணு லேடி தெரியும்ல, அந்த லேடி தான் லிம்சுனா இருக்கும். நான் உடனே போய் அவளை போய் பார்க்கணும்னு சொல்லி எந்திரிச்சு ஓடி வரப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, உள்ளேருந்து வெளியே வந்துடுறாங்க. அம்மா அப்படிங்கிறாங்க. லிம்சுன் இவங்க வந்து வெளியே வந்துன்னு ஆச்சரியமாக பார்த்துட்டு லிம்சுன்னு சொல்லி போய் கட்டி அடிச்சுக்கிறாங்க. அவங்க டாடி வந்து இல்லை சொல்கிறத கேளுன்னு சொல்லி அவர் டென்ஷனாக திரும்பிட்டுருக்காரு. லிம்சு நான் அடையாளம் காணாமல் போயிட்டேனே, நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? எலும்பியெல்லாம் காட்டி லிம்சுன்னு சொல்கிறாங்க. என்னால் தாங்கிக்கவே முடியல, நீ நல்லா ஆரோக்கியமானதானே இருக்க அப்படிங்கிறாங்க. அம்மா நான் லிம்சு
லிம்சின் இல்லை லிமிஜின் அப்படிங்கிறாங்க. எதுக்கு இப்படிலாம் போய் சொல்லிட்டு இருக்க, அப்படிலாம் சொல்லாத, என்னோட லிம்சின் தான் சொல்லி கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா என்ன ஆயிடுது, சூரியன் மறைஞ்சி நைட்டு வந்தோன்னே பார்த்தா அவன் நம்ம ஹீரோயினாக மாறிட்டாங்க. அப்பான்னு சொன்னோன்னே உடனே பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. லிமிஜோ நீயா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி தேடுறாங்க, அந்த பாட்டி காணோம். அப்புறம் அவங்க அம்மாவும் திரும்பி பார்த்து அவங்கள பார்த்து அதிர்ச்சியாக அப்படியே கீழே விழுந்து நீயா நீ எப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் யோசிக்கிறாங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோட் ஃபைனல் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.